இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக ஜெபிப்போம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போர்கள் முடிந்துருந்துச்சு. அந்த போர் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி போர் ஆரம்பிச்சிருக்குங்காங்க. அந்த போரெல்லாம் நினச்சிடணும், தடுத்து நிறுத்தணும் ஆண்டவர். போரெல்லாம் தடுத்து நிறுத்தி தேசத்தை ஆசீர்வதிக்கணும். தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடணும். எல்லா மக்களும் சமாதானத்தோடு காணப்படணும். அதுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசையா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தாவே சோத்திர தகப்பனே சோத்திரையா மரண இருளில் இருக்கிறவர் மேல் வெளிச்சம் உதித்தது என்று வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே என்னுடைய பாதப்படி எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ கிருபை அப்பா, கிருபையாய் கர்த்தாவே எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. அதே போல் கர்த்தாவே இந்த நாளையில் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உண்மை அறியாமல் இருக்க எல்லா பிள்ளைகளையும் அறிகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சமாதானம் இல்லாதபடி இன்றைக்கி பரிதவிக்கிறாங்கப்பா. எங்கே பார்த்தாலும் போருங்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த போரெல்லாம் தடுத்து நிறுத்துங்க ஏசப்பா. தடுத்து நிறுத்துங்க ஏசப்பா. அந்த போரெல்லாம் தடுத்து நிறுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறேன் ஏசப்பா. நீ கிரியை செய்யுங்கப்பா. அவங்க வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுடன் ஜெபிக்கிறையா. உலகம் முழுது இருக்கிற எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறேயா. எல்லா நாட்டு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேயா. எல்லா பிள்ளைகளோட இருதயத்திலும் சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. குடும்பமாய் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நம்முடைய பரிசுத்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும்ப்பா. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் உம்மிடத்தில் வரட்டும்ப்பா. நீர் ஆசீர்வதியமாண்டவரே, நீர் ஆசீர்வதியமாண்டவரே, நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளையும் அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் கர்த்தாவே. உடைய கரம் கிரியை செய்யட்டும்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைய சொன்னீரப்பா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. அறியாமல் இருக்காங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் அறிகிற அறிவினால் நிரப்புங்க ஏசப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புங்க ஏசப்பா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஒருவர் கூட அழிந்து போகும் சித்தல்லப்பா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நேடிய பொறுமையோடு இருக்கிற கர்த்தாவே, எல்லா மக்களும் மனம் திரும்பட்டியா. பரிசுத்தமாக்கப்படட்டையா. ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை கொடுங்கப்பா. பிள்ளை படிப்புக்கு தகுந்த வேலையை நீர் கொடுங்க தகப்பனே. கர்த்தாவே இந்த வாசலை திறந்து கொடுங்க ஏசப்பா. படிப்புக்குள்ளே வாசலை திறந்து கொடுங்கப்பா. அந்த வேலைக்குள்ளே வாசலை திறந்து கொடுங்கப்பா. நம்முடைய கரை ஆசீர்வதிக்கட்டும்ப்பா. மேல் படிப்பு படிக்கிறவங்க மேல் படிப்பு படிக்கட்டும் சுவாமி. என்ன பொறுப்பெடுக்கணுமோ அந்த பொறுப்பு மாத்திரம் எடுக்க நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அது மாத்திரம் இல்லை கர்த்தாவே. பிள்ளைகள் படிக்க வேலை தகப்பனே. அவர்களுக்கு நல்ல வேலையை நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரையா. லஞ்சங்கள் பணம் அது இதுன்னு யாரும் கேட்காதபடி கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை அமைய கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. கர்த்தருடைய நாம் மாத்திரம் விட்டுட்டியா. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. வேலைக்காக காத்துக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வேலைக்குள்ள வாசலை திறந்து கொடுத்து பிள்ளைகள் வேலைக்கு போகட்டும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. வருமானம் வீட்டுக்கு வரட்டியா. வருமானம் இல்லையேன்னு சொல்லி கலங்கக்கூடாதப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே. குடும்பங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திர. வறுமையில் வாண்டி கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளுடைய வறுமையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அவனுடைய பிள்ளை குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரை. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற. வறுமைகள் மாறட்டுப்பா. அற்புதம் நடக்கட்டியா. அதிசயம் நடக்கட்டியா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவே நான் ஜெபிக்கிறையா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. வாலிபர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளுடைய போக்குவரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் முடிந்தவர்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. வாலிபர்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. குழந்தைகளை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா குழந்தைகளையும் கர்த்தர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. ஆசீர்வதியுமான்ற எல்லா குழந்தைகளையும் கர்த்தருடைய பலத்தகரம் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம் மைம்பட்டியா. ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்களை ஆசீர்வதிமான்றவரே. குடும்பமாய் பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கட்டும் ஏசப்பா. குடும்பங்களை கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனை. மனைவியை தேடுறாங்க, கணவரை தேடுறாங்க, பிள்ளைகளை தேடுறாங்க.
ஆண்டவரே கர்த்தாவே இப்படிப்பட்ட அவல நிலைகள் வரக்கூடாது. ஏசப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து போட்டு கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீர் தகப்பனே தூக்கி நிறுத்துங்க. ஏசப்பா விடுதலை கொடுக்குற கர்த்தர் நீர் தானப்பா. சமாதானத்தை கொடுக்குற தேவன் நீர் தானப்பா. ஒவ்வொரு கண்ணீரோட எல்லா பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுங்க. கண்ணீரை தொடங்க கர்த்தருடைய நாம பிள்ளைகள் மேலே மகிமைப்படட்டியா. உண்மை தேடுகிற பிள்ளைகளா நீர் ஆசீர்வதிங்கப்பா. உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படான்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் உண்மை தேடட்டு அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறையா. ஆண்டவரே பிள்ளைகள் உண்மை உத்தமத்தோடு காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு கர்த்தாவே ஸ்தோத்திரம். நிறைய மக்களை பார்க்கும்போது வாயில் பொய்ன்னு பொய்யான வார்த்தைகளை பேசுகிறாங்க தகப்பனே கர்த்தாவே ஸ்தோத்திரையா. ஆண்டவரே கர்த்தாவே அரசியலில் பார்த்தா தகப்பனே எல்லாம் பொய்யா பேசுகிறாங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரையா. மக்கள் பொய் சொல்கிறாங்க, கோல் சொல்கிறாங்க, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிறாங்க. ஆண்டவரே அவங்களாம் பைபிள் வச்சுலாம் குறை சொல்லுங்கிறாங்க. கோல் சொல்கிறவங்களாம் தகப்பனே, கோல் செய்கிறவன் தகப்பனே பிராண சிநேகிதனை கூட பிரித்துருவாங்கன்னு சொல்லி அது அப்படியே நடக்குது தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. கோல் சொல்கிற மக்கள் மனம் திரும்பட்டு தகப்பனே. கோல் சொல்கிறவன் மதிகேடன் என்று வேதத்தில் பார்க்குறையா. ஆண்டவர் அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிறது மதிகேடன் வேதத்தில் பார்க்குறையா. கர்த்தவே அப்படிப்பட்ட அவல நிலையை நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறையா. பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறையா. பொய் பேசுகிறவங்களும் ஆண்டவரே 2ஆம் மரணம் கந்தகம் அக்கினியும் நிறைந்த கடலுக்குள்ளே அங்கே பங்கடைவாங்க வேதத்தில் பார்க்குறையா. பொய்யர்கள் அனைவரும் தகப்பனை 2ஆம் மரணம் அக்கினி கடலில் பங்கடைவாங்கன்னு போட்டிருக்கிறையா. ஆண்டரே அந்த இடத்துல போய் விழுந்துடக்கூடாதப்பா. பொய் சொல்லக்கூடாதப்பா. அறியாத பொய் சொல்கிறாங்கப்பா. மன்னிங்கப்பா. அவங்களுக்கு அதை ரட்சிப்பீராக. இந்த உலகத்தில் எப்படி இருக்கலாம், எப்படி பேசலாம், எப்படி நடக்கலாம்னு சொல்லி இருக்குது. பரலோக ராஜ்யத்தில் போகும்போது கர்த்தாவை எல்லாம் ஃபெயிலியராக பெருமை தகப்பன். இந்த உலகத்தில் விழுந்து சம்பாத்தியம் பண்ணுறது, விழுந்து ஓடி உழைக்கிறதுலாம் எல்லாம் வேஸ்ட்டாக பெருமை தகப்பனே. பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்தமானதப்பா. ஆண்டரே பொய் புரட்டலாம் அங்கே இருக்காதப்பா. கர்த்தருக்கு முன்னால் சிங்காசனத்தில் நியாயத்திற்கு நாள் முன்னால் நிற்கும் போது கர்த்தாவே இந்த உலகத்தில் இருக்கிற பொய் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே சோதர ஆண்டவரே அசிங்கமாக பேசுகிற வார்த்தைகள், கோல் சொல்கிற வார்த்தைகள்லாம் ஐயரவாக இருக்கும்பா, அருவறுப்பாக இருக்கும்பா. ஆண்டருக்கு முன்னால் அவங்க நிற்க முடியாதப்பா. அவங்களுடைய கருத்தில் வைக்கிறேன் கர்த்தாவே. அந்த மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டு ஏசாப்பா. நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் என்ற ஒரு பயம் இருக்கட்டியா. ஜனங்களுக்கு ஒரு பயம் இருக்கட்டியா. கர்த்தருடைய கருத்தில் போடுகிறேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த இந்தியா தேசம் முழுதும் உலகம் முழுதுருக்க எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஏசப்பா ரத்தத்தை தெளிக்கிறப்பா. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறீங்க. கண்ணீர் மணி போல காத்துலுங்க. தேவக்கர ஆசீர்வதிக்கிட்டு இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டேயா. ஆண்டவரே ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்கப்பா. நம்முடைய கரங்கிரியை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமே. நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சித்து தாங்கப்பா. ரட்சித்து தாங்க தகப்படே. நீங்கள் ரட்சித்து தாங்க ஏசப்பா. உங்களுடைய கரங்கிரியை செய்துமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேனையா. நீங்கள் ரட்சித்து தரக்கிறவைக்காக நன்றி ஏசப்பா. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு முன்பாக உண்மை உத்தமத்தோடு நடக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. கரைதுறையற்ற பிள்ளைகளாக காண கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிறையா. வறுமையில் வாடி தவறிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்போ அந்த பிள்ளைகளுடைய வறுமையெல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. உண்மை தேடுகிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரப்பா. ஆண்டவரே கர்த்தரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையை குறைபடாது சொன்னீங்களப்பா. எல்லா பிள்ளைகளுமே தேடட்டு ஏசப்பா. தேடட்டும்பா. ஆண்டவரே நீர் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வறுமையும் மாறட்டியா. ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுற வறுமையும் மாறட்டியா. தரித்திரங்கள் மறையட்டியா. சாத்தாடிகரை அழிக்கப்படட்டியா. சாசிகரை அழிக்கப்படட்டியா. அந்தகாரக்கரை அழிக்கப்படட்டியா. இருளிகிரின் அக்கினால் எரிக்கப்பட்டு போவதாக இயேசு நான் ஜெபிக்கிறேன். நான் தகப்பனே தூரி சத்தார பரீக்கமா. ஜனங்களை இருளுக்கு நேரம் கொண்டு போகிற பொல்லாத ஆவிகள் நிர்மலமாகட்டு. ஏசுலம் நிர்மூலமாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். சாத்தாடிகரை அழிக்கப்படட்டியா. சாசிகரை அழிக்கப்படட்டியா. எல்லா ஜனங்கள் மேலேயும் இயேசுவ ரத்தத்தை தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறேன் அல்ல தகப்பனே. ஆமே. நன்றி சொல்கிறேன்ப்பா. ஊழியர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. கர்த்தரை ஒளித்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துங்க ஏசப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறீங்க.
ஆண்டவரே ஒளிஞ்சிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஊழிஞ்சிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா. பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்க ஏசப்பா. யாரையும் அற்பமாக எண்ணாதபடி பாதுகாத்துள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே யாரையும் அற்பமாக எண்ணாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கன்னிமணி போல காத்துக்கொள்ளுங்க. ஒளிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வகையில் ஒளிஞ்சிறாங்களோ எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் ராஜ்யம் கட்டப்படட்டும் ஏசப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. மாம்சமான யாவரும் விடுத்து வருவான்னு சொன்னீங்களப்பா. எல்லா பிள்ளைகளுமே இப்படி ஆவியை ஊற்றுன்னு சொன்னீங்கப்பா. எல்லாருடைய முழங்காலும் எனக்கு முன்பாக முடங்க சொன்னீங்கப்பா. கத்தருக்கு நீர் கிரியை செய்யுங்கப்பா. வல்லமை வெளிப்படட்டும். ஊழியக்காரங்க எல்லாம் தேவையும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. குறைகள்லாம் நிறைவாய் கொடுங்கப்பா. உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புங்கப்பா. இப்படியே பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாத்தையும் பாதுகாத்துங்க. எல்லா மக்களுடைய போக்குவரத்தையும் கத்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறேன். நீங்கள் தகப்பனே ஸ்தோத்திரப்பா. உலகம் முழுவதற்கு எல்லா நாடுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. எல்லா மக்கள் மேலேயும் இப்படியே பாதுகாப்பு இருக்கட்டும். கண்மணி போட எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேங்க. தாழ்த்துக்கிறேன் வெறுமையாக்குறேன். கர்த்தருடைய நாம் மாத்திரம் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜீவ நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் வீட்டில் இருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேசத்துக்காக, எல்லா ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக, அரசியலில் இருக்கிறவங்களுக்காக, நல்லபடியாக நாட்டை ஆள அதுக்காக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எல்லா நாடுகளும் ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லா நாட்டு மக்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக மாறணும். அதுக்காக தெய்வ கருத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாருமே ஜெபிங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஜெயம் தருவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.